இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எரேமியா 32வது அதிகாரம் 27வது வசனம். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாரத்தில் அல்லது இனி வரும் நாட்களில் நீங்கள் சந்திக்க போகிற ஏதோ ஒரு பிரச்சனையை குறித்து கலங்கி போய் என்னோடு இப்பொழுது இந்த ஜெபத்தை கேட்டுட்ருக்கீங்களா? நீங்கள் உங்களை பார்த்து இந்த நாளில் தேவன் கேட்குற கேள்வி இதுதான். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தமும் இதுதான். அவரால் செய்ய முடியாத காரியம் ஏதாவது இருக்கா என்ன? இந்த கேள்வியை உங்களை பார்த்து கேட்பவர் தான் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பதில் தருகிறாரு. திமிங்கலங்களின் பசியை போக்குகிறாராம். உங்களுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு. மரணத்தை ஜெயமாக விழுங்கியவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருச்சிருக்கிறாரு. அதே தேவன் அதே வல்லமையோடு இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்குறாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறாரு. தைரியமாக இருங்க, அவரை மாத்திரம் நோக்கி அமர்ந்துருங்க. அவர் மீது 100% விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் இருங்க. இனி நடக்க போவது உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். காரணம், தேவனே உங்களுக்காக களமிறங்கியிருக்கிறாரு. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் 100 மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றியப்பா. அமேன். கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜுக்கும் நன்றி சொல்லுகிற மெசேஜை மாற்ற வைங்க இசப்பா. இன்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் சூழ்நிலை, அவங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனை, எதை குறித்து அவங்க பயந்துட்டுருக்காங்களோ, எதுக்காக பயங்கரமாக வருத்தத்தில் இருக்கிறாங்களோ, இது எல்லாவற்றையும் நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. இன்றைக்கு அமேன், அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் நன்மை செய்பவராக இருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து தேவன் கேட்குற கேள்வி, என்னால் செய்ய முடியாத அதிசயம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது. ஏன் அப்படி கேட்குறாரு அப்படின்னா, இன்றைக்கு நீங்களும் நானும் நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய பிரச்சனையை குறித்து அவ்வளவு பயப்படுறோம். நைட்டு முழிப்பு வந்துருச்சு அப்படின்னா அதே யோசித்து தூங்க முடியாமல் கஷ்டப்படுறோம். ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயங்களை கூட அனுபவிக்க முடியாமல் இது ஞாபகம் வந்த உடனே ஒரு முள்ளு மாதிரி இருதயத்தில் குத்திக்கிட்டே இருக்குது. நம்மளால் எந்த காரியங்களையும் இயல்பாக செய்ய முடியலை, நிம்மதியாக ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. இவ்வளவு கஷ்டப்படுற நம்ம ஒரே ஒரு நிமிஷம் தேவன் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் யோசித்து பார்க்க மாட்டேங்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டிகிட்டு வரும்போது முன்னாடி பெரிய கடல் தடையாக நிற்கிது, பின்னாடி பார்வோன் சேனை துரத்திக்கிட்டு வருது. ஆனால் கொஞ்சம் கூட கலங்காமல் அந்த கடலை 2ஆக பிரித்து வெட்டாந்தரையில் தன்னுடைய மக்களை நடக்க வச்ச அதே தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறாரு. அவரை தான் நாம் ஆராதிச்சிட்டு இருக்கிறோம். அப்போது உங்கள் முன்னாடியும் என் முன்னாடியும் இருக்கிற பிரச்சனை அவருக்கு எம்மாத்திரம். திமிங்கலத்தை போஷிக்கிறாராம், பறவைகளுக்கு உணவு கொடுக்குறாராம். இப்போ உங்களையும் என்னையும் அவருடைய சாயலாக படைச்சி இவ்வளவு பத்திரமாக பாதுகாத்து தன்னுடைய மகனையே நமக்காக தந்த அந்த தேவன் இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை தப்புவிக்க மாட்டாரா? இந்த தேவையை சந்திக்க மாட்டாரா? உங்களுடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்த மாட்டாரா? உங்கள் கணவனை மீண்டும் உங்கள் கரத்தில் தரமாட்டாரா? உங்கள் கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு மீண்டும் நீங்கள் சுகமாய் தங்க மாட்டீங்களா? உங்கள் பெற்றோர்கள் கூட உங்களை இணைத்து வைக்க மாட்டாரா? ஏதோ ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற உங்களை மீட்டெடுத்து மீண்டும் எழுந்து நடக்க செய்ய மாட்டாரா? வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் இழந்து போன உங்களுடைய கீர்த்தியும் புகழ்ச்சியையும் மறுபடியும் உங்களுக்கு தரமாட்டாரா? உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை சதி திட்டங்களையும் முறியடிக்க மாட்டாரா?
உங்களுக்காக தேவன் இன்றைக்கு களமிறங்கி இருக்கிறாரு. யுத்தம் அவருடையது, உங்களுடையது அல்ல. உங்கள் முன்னாடி இருக்கிற எப்பேற்பட்ட பிசாசின் கிரியையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி, எரிக்கோ மதில் போல் ஒன்றுமில்லாமல் தவிடு பொடியாக போகிறாங்க, இடிந்து விழப்போகுது. உங்களுக்கு எதிராக கட்டப்பட்ட அத்தனை அரண்களும் உடைக்கப்படுகிறது. உங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அத்தனை கற்களையும் நீங்கள் படிக்கற்களாக மாற்ற போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலான உயரத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. இது வரைக்கும் உங்களை பார்த்து சிரித்த அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு பார்க்க போகிறாங்க. இவன் இவ்வளவுதான், இவள் இவ்வளவுதான் நினச்சவங்க, ஐயோ எப்படிப்பட்ட உயர்வை தேவனை தவிர யாராலையும் இவங்களுக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லத்தக்கதான ஒரு அசாத்தியமான உயரத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. இது நிச்சயமான உண்மை. தேவன் உங்களுக்காக கொடுக்குற வார்த்தை, இதில் துளி அளவு கூட சந்தேகம் இல்லை. 100% தேவன் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. அவரை மாத்திரம் நம்புங்க, அவரை மாத்திரம் விசுவாசிங்க. உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவர் மேலே இறக்கி வச்சிருங்க. அவர் உங்களுக்காக இன்றைக்கு களமிறங்கி இருக்கிறாரு, யுத்தத்தை செய்கிறாரு. வெற்றி உங்களுடையது. ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்கள் யுத்தம் செய்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய பயங்கள், கலக்கங்கள், பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் இன்றைக்கு மாற்றி உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அப்பா உம்மை நோக்கி அமர்ந்திருக்க செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் இவங்களுக்காக யுத்தம் செய்வதை சும்மா இருந்து பார்க்க வைங்க ஏசப்பா. வெற்றியை அனுபவிக்க வைங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் வாங்கி தந்த வெற்றியை அனுபவிக்க வைங்க ஏசப்பா. ஒரு பிள்ளை கூட அப்பா வெறுமையாய் திரும்பாதபடிக்கு எல்லாருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஏசப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், சேவனை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தரலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.